நமஸ்காரம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், எம்பெருமாட்டே திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 10 3ஆம் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி. இதில் கண்ணனுடைய திருமேனி எழில ஒரு 10 பாசுரங்களை இது வரைக்கும் பார்த்துன்னு வந்தோம் இல்லையா? இப்போது அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். நாள்களோர் 4 திங்கள் அளவிலே, நாள்களோர் 4 திங்கள் அளவிலே, தாளை நிமிர்த்து சகதத்தை சாரி போய் வாழ்கொள் வளையிற்று ஆருயிர் ஓவினான் தோள்கள் இருந்தவா காணீரே, சுரிகுழலீர் வந்து காணீரே. நாள்களோர் 4 திங்கள் அளவு. கண்ணன் 4-5 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே அவனை கொல்றதுக்கு கம்சனால் அனுப்பப்பட்ட அந்த சகதாசுரன் வரான். அந்த சகதாசுரனை அந்த சக்கரத்தில் இருந்து வேகமாக உருண்டு வரான். தன்னுடைய சிறிய பாதத்தால் உதைத்து அழிக்கின்றானான். அப்பேற்பட்ட கண்ணனுடைய தோள் அழக பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுருண்ட குழல்களை உடைய அந்த கோபியர்கிட்ட இந்த யசோதை சொல்கிறார். கண்ணனுடைய தோள் அழக பார்க்க சொல்கிறாளாம். மை தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்து சிறு பிள்ளை, மைதடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்து சிறு பிள்ளை, நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே, கனங்குழையீர் வந்து காணீரே. கருத்திருந்த பெரிய கண்களை உடைய யசோதை என்ன பண்ணுறாளாம் தெரியுமா? பார்த்து பார்த்து அந்த கண்ணனை வளர்க்குறாளாம். அந்த கண்ணனுடைய அந்த கைகள் எப்படி இருக்கான்னு தெரியுமா? கரு நெய்தல் பூ போன்ற இருக்குமா. கரு நெய்தல் பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ மென்மையாக அவ்வளோ அழகாக சங்கு சக்கர ரேகைகள் பொருந்திய. அதுவும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்? வெண்ணெயை திருடி 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 சாப்பிட்றானோ இல்லையோ, அந்த பிசுக்கு கையிலலாம் இருக்கான். சங்கு சக்கர ரேகையோட அந்த நெய் பிசுக்கும் அந்த வெண்ணெயோடைய பிசுக்கும் அவன் கையில் இருக்கான். அந்த அழகாக வந்து பாருங்கோ அப்படின்ட்டு யசோதை கூப்பிட்ற கோபியரை. வந்தமர் பூங்குழல் ஆய்ச்சே மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே, காரிகையேர் வந்து காணீரே. இந்த நந்தகுமாரன் மாடுகளை மேய்ப்பவன். அந்த ஆவினத்துக்கெல்லாம் அந்த கோகுலத்துக்கு அவன் தலைவன் இல்லையா? அவனுடைய மனைவி யசோதை அவள் எப்பேற்பட்ட பூக்களை சுடரா தெரியுமா? வண்டு அமருகின்ற தேன் நிரம்பிய பூக்களை சூடிக்கொள்கிறாளாம். அந்த யசோதை இந்த கண்ணனை தம் பிள்ளையாக நினச்சி வளர்க்குறா. அவன் வயிற்றில் அண்டங்களே அடங்கி இருக்கு. அந்த கண்ணன் வயிற்றில் பிரளய காலத்தில் உலகங்கள் எல்லாமே அவன் வயிற்றுக்குள்ளே அடங்கி இருக்குது. பிரளய காலத்தில் உலகங்கள் எல்லாமே அவன் வயிற்றுக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றனவான். அப்பேற்பட்ட கண்ணனுடைய கழுத்தழக காமிக்கிறா யசோதை. இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய கழுத்தழக பாருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றா. என் தொண்டை வாய் சிங்கம் வாவென்று எடுத்து கொண்டு அந்தொண்டை வாய் அமுது ஆதரித்து ஆய்ச்சியர் தன் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே, சேயிழையீர்
வந்து காணீரே. ஆயர்பாடி பெண்களெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாளாம், அப்படியே அந்த கோபப்பழமாட்டம் இருக்குமா அந்த கண்ணனுடைய அந்த லிப்ஸு, அந்த உதடுகள். கண்ணா வா 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 வா, சிங்கக்குட்டி, என் சிங்கக்குட்டி ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடுதா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வாரி அணைச்சி கொஞ்சி கொஞ்சி அவனை வந்து ரசிப்பாளாம். அவனை அப்படியே அணைச்சிட்டு முத்தமிட்டு மகிழ்வாளாம் அந்த கோவை பழம் போன்ற சிவந்த அதரங்களில். அத்தகைய கண்ணனுடைய அந்த சிவந்த வாயழகை வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு யசோதை அவளை கூப்பிடுறான். அடுத்த பாசுரம். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணேரே மொய்குழலீர் வந்து காணேரே. குழந்தைகளை குளிப்பாட்டும் போது நாக்கில் வந்து என்ன பண்ணுவாளாம் தெரியுமா, அந்த மஞ்சளை வந்து நாக்கில் தடவி அப்படியே நாக்கு அப்படியே தேய்ச்சி வழிப்பா. நம்ம பாட்டில் எல்லாராத்துலேயும் அந்த நம்ம பார்த்துருப்போம் சின்ன குழந்தைகளில். எனக்கு கண்ணன் அந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ணானோ, கண்ணனுக்கு யசோதை என்னென்னலாம் பண்ணாலோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பாட்டில் நம்ம குழந்தைகளுக்கு பண்ணின்னு இருக்கோம். அதுதான் உண்மை. அந்த துத்தின்னு ஒரு நோய் வராமல் இருக்குமா அந்த மாதிரி பண்ணும்போது. அந்த அரைச்ச மஞ்சளை கொண்டு அவன் நாக்கை தேய்ப்பாளாம் குளிப்பாட்டும் போது. இதனால் பேச்சு எப்படி வருமா, ஸ்பஷ்டமாக வருமா. அப்புறமா கண்ணழகாலையும் உதட்டில் தோன்றும் குறும்பு சிரிப்பு, அந்த குறும்பு சிரிப்பாலையும் எழுப்பு அந்த மாதிரி எழுப்பு போல நாசி அழகாக, அந்த நாசி அழகால் இவன் பெற்றோரையும் உற்றோரையும் மற்றோரையும் சந்தோஷம் கொள்ள செய்கின்றானா அந்த கண்ணன். அவன் குறும்பு பேச்சாலையும் கள்ளத்தனமான அந்த கண்கள் சிரிச்சுட்டே அந்த கண்கள் குறும்பை காமிக்கிறது, அவனுடைய எழுப்பு நாசி அழகு, அதே பேச்சு கலகல கணீர் கணீர் கணீர்னு வருதான். இதெல்லாம் பார்த்து அந்த கோபியர்கள் ஏன் மயங்க மாட்டா? யசோதை இதெல்லாம் கோபியரை வந்து பார்த்து சந்தோஷப்பட சொல்கிறானா. இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மீதி இருக்கிற பாசுரங்களோட இந்த திருமொழியை நான் அனுபவிக்க ஆசைப்பட்றேன். நமஸ்காரம், நன்றி.